ஆத்திரத்தில் உயிரை துறக்க தீர்மானித்து விட்டாயா? மகாதேவா, என்னிடம் யுத்தம் புரிய ஆயுதம் இல்லை. தாங்கள் எங்கும் வியாபித்திருப்பவர், இந்த நீரிலும் இருப்பவர். தங்கள் சிவத்துவத்தின் சக்தி மற்றும் எனக்குள் இருக்கும் சக்தி இணைந்து ஒரு ஆயுதம் உருவாகட்டும். உன் வெகுளித்தனத்தை கண்டு நான் மனம் வருந்துகிறேன். இந்த சமுத்திரம் ஆயுதமாக மாறுமா? அதற்கு வாய்ப்பில்லை. மகாதேவா, 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 மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. எந்த தவமும் புரியாமல் மகாதேவர் நீரை ஆயுதமாக்க மாட்டார் என்று அவளுக்கு தெரியவில்லை. மகாதேவரின் கருணையை பெறுவதற்கு மகாதேவா, 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 மகாதேவா. மகாதேவா, 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 மகாதேவா. ஆயுதம் கிடைக்காவிட்டால் அவன் கன்னியாகுமரியை வதம் செய்து விடுவான் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. எந்த சிவனை இங்கு உதவிக்கு அழைக்கிறாயோ அந்த சிவனாலும் உன்னை இன்று காப்பாற்ற இயலாது. மகாதேவா, 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 மகாதேவா. மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. நம்ப முடியவில்லை. மகாதேவர் நமக்கு அநியாயம் செய்து விட்டார். இயற்கையின் நீதியை அவர் மாற்றி அமைத்து விட்டார். எந்த தவமும் புரியாமல் அஸ்திரமா? அசுரர்களின் பல வருட தவத்தை இந்த பெண் எவ்வாறு நிர்மூலமாக்க இயலும்? மகாதேவா, என்னை கண்டு சிவன் அஞ்சுவது இன்பமாக உள்ளது. இல்லையேல் தாங்கள் உருவாக்கிய இயற்கையின் நியதியை மீறி நடந்து கொள்வீர்களா? தவத்தின் வலிமையையும் கர்ம பலனின் சித்தாந்தத்தையும் நீயே மீறுவாயா? நான் எல்லையை மீறவில்லை. ஏனென்றால் உன்னை போல்
இப்பிரபஞ்சத்தையே வென்றாக வேண்டும் என்ற ஆவல் கன்னியாகுமரியிடம் இல்லை, கன்னியாகுமரியிடம் இல்லை, கன்னியாகுமரியிடம் இல்லை. ஒருவேளை தற்காப்பிற்காக ஒருவர் சிவனையும் சக்தியையும் முழுமையாக நம்பி வரம் கோரினார்கள் எனில் அவர்கள் கோரிய வரம் நிச்சயம் கிட்டும். அதை வழங்குவது சிவனின் கடமை. அவர் இயற்கையின் நியதியை மாற்றவில்லை. அதோடு ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு விவாகம் செய்து வைக்க முயற்சிப்பதும் அவளை தாக்க முயல்வதும் தான் மாபெரும் குற்றமாகும். தேவி, கன்னியாகுமரியாக தங்களின் ரூபம் அண்ட சராசரத்திற்குமே ஒன்றை விளக்கிக் கூறும். ஓர் சாமானிய மானிடராய் பிறந்திருப்பினும் அவருக்குள்ளும் அதீத சக்தி உண்டு. அந்நபர் நினைத்தால் தன்னுள் இருக்கும் சக்திகளை ஒன்றிணைத்து இறைவன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையுடன் சங்கடங்கள் யாவிற்கும் தீர்வு கண்டிட இயலும். கன்னியாகுமரி ரூபம் கொண்ட ஆதிசக்தியானவள் பிரபஞ்சத்திற்கே இச்செய்தியை விளக்குவார். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. நான் தங்களிடம் உரத்த குரலில் உரையாடினேன். ஆதிசக்தியின் சக்தியை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தேன். தங்களிடம் அவ்வாறு உரையாடுவதற்கு முன்பு சற்று சிந்தித்திருக்க வேண்டும். நிச்சயமாக சிந்தித்திருக்கவே வேண்டும். ஏனெனில் உறவுகள் பிரபஞ்சத்தின் பிரதிபிம்பங்களாகும். நல்லுறவுகளுக்கான மகத்துவம் நம்பகத்தன்மையே. நம்பிக்கை எங்கு முக்கிய பங்கு வகிக்கிறதோ அங்குதான் ஈருடல் ஓர் உயிர் என்ற உண்மை வெளிப்படும். அந்த நம்பிக்கை இல்லாவிடில் பந்தம் எதுவாயினும் ஈருடலாகவே தெரிவர். இருவரின் நல்லுறவுக்கு மத்தியில் நம்பிக்கை எந்த அளவிற்கு அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு கொடுத்த வாக்கை கடைபிடிப்பது மிக எளிமையாக மாறிவிடுகிறது. தனது உரிமைக்காக போராட வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. வேண்டாம் தேவி, இழைத்த தவறினை உணர்ந்தீர்கள். மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை. தேவி, 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 தங்கள் வேதனையை போக்குகிறேன். வேண்டாம் மகாதேவா, செல்லாதீர்கள். தாங்கள் அங்கு சென்றால் பல கேள்விகள் எழும். வையகத்தோர் கன்னியாகுமரியின் யுத்தத்தில் மகாதேவர் என்ன செய்கிறார் என்று கேட்பார்கள். சுக்ராச்சாரியார் உண்மையை புரிந்து கொள்வார்.
அவ்வாறு நேர்ந்தால் ஜிம்ராசுரனை வதம் செய்ய இயலாது. ஆகையால் மகாதேவா, தாங்கள் அங்கு செல்லாதீர்கள். வேதனையை பொறுத்திடுங்கள் தேவி. வாருங்கள். எச்சரிக்கிறேன் துஷ்டனே. மகாதேவர் தெற்கு பகுதிக்கு சென்று தர்மத்தை நிலைநாட்டு என்று என்னை அனுப்பி வைத்துள்ளார். நீ அந்த கடமையை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த பெண்ணை விட்டுவிடு, இல்லையேல் உன் மரணம் என் கையினால் தான். நீயே ஒரு பிணைய கைதி, நீ என்னை கொல்வாயா? மகாதேவா, என் சக்திகள் அனைத்தும் அந்த பெண்ணின் ஆயுதத்திற்கு செல்ல வேண்டும். அந்த அக்கிரமக்காரனை அவள் வதம் செய்ய வேண்டும். எச்சரிக்கிறேன் கார்த்திகேயா. நீ உனது சக்திகளை இக்கணம் பிரயோகித்தால் மறுகணம் என் பானங்களைக் கொண்டு நான் உன்னை தாக்க துவங்குவேன். மகாதேவா, கார்த்திகேயனுக்கு ஆபத்து. ஏதேனும் செய்யுங்கள். மன்னியுங்கள் தேவி. கார்த்திகேயன் முறும் இவ்வேதனையை உரைத்திடாது மறைத்தேன். தங்களது அந்நிலையில் மேலும் வேதனை அளிக்க நான் விரும்பவில்லை தேவி. மகாதேவா, கார்த்திகேயன் சக்திகளை துறந்தால் பிறகு நம் மகன் பலவீனமானவனாகி விடுவான். இக்கணம் நாம் ஒரு அன்னையும் தந்தையும் மட்டுமே. மைந்தனுறும் வேதனையை உணர்ந்திட இயலுமே தவிர எவ்விதத்திலும் அவனுக்கு சகாயம் புரிந்திட இயலாது. நான் சிவசக்தியின் மைந்தன். கடமையை செய்வதற்காக மரணத்தை ஏற்பதற்கும் தயாராக உள்ளேன். சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயன், தங்கள் சக்தியை எனக்கு தர வேண்டாம். இந்த துஷ்டனை என்னால் எதற்கு இயலும்? என்ன ஆலோசிக்கிறாய் ஜிம்பராசுரா? உன்னை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். ஹர ஹர மகாதேவா.